சக்தி எனக்கு இது பிடிக்கல. நீங்க எதுக்காக அவங்கள அடாப்ட் பண்ணீங்க? இதெல்லாம் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, உனக்கு புரியாது. பட் சக்தி இது பிசினஸ் பேசுற நேரம் இல்ல. Cheers. Wait, uncle. Thank you. Cheers again. எனக்கு வெளியில போகணும். ஓகே, போலாம். லெட்ஸ் கெட் அவுட் ஆஃப் ஹியர். வினிதா, ஏய் என்னாச்சு? நீங்கெல்லாம் எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி கேக்குற? இங்க வந்ததுல இருந்து நம்ம யாரு என்னன்னு கூட அந்த அங்கிள் ஒரு வார்த்தை கேட்கல பாத்தியா? அவர் பெரிய பிசினஸ் மேன், அவருக்கு எவ்வளவோ வேலை இருக்கும். இல்ல வருத்தப்படுறது நியாயம் இல்ல வினி. 1000 வேலை இருக்கட்டும், நம்மள இங்க கூட்டிட்டு வந்துட்டு நமக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கலன்னா என்ன நியாயம்? இதுக்கே அப்செட் ஆகுற? இங்க பாரு, நம்மளுக்கா எவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்திருக்காரு. இந்த வசதி மட்டும்தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க. அன்பு, ஆதரவு இதெல்லாம் வேண்டாமா? சாரி, ஐம் வெரி சாரி. பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு காயத்ரி. டோன்ட் வரி, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே. அங்கிள் போக போக நம்மளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இஷ்டப்படி கண்டிப்பா நடப்பாரு. ஓகே? Good morning, uncle. Good morning. சாரி, உன் பேர் என்ன? நிரூபா. குட். நல்லா டான்ஸ் ஆடுற. ஆனால் காலையில் இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். சாரி அங்கிள், நான் எவ்வளோ சொன்னேன் நிருப்பா கிட்ட அங்கிளை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு. சாரி, வெரி சாரி. நோ, சொல்கிறேன். தம்பி, குழந்தைங்களுக்கு நம்ம வீடெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். அந்த ஹோம் மாதிரி குட்டியா இல்லாம எவ்வளோ பெரிய வீடு, எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க அங்கிள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிச்சன். கிச்சனை பற்றி எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதே இவங்க தானே? அங்கிள், எங்க ஹோம்ல கூட சில நேரம் நாங்க தான் சமையல் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? ஏ, அங்க ஒரு குக் இருக்கார் அங்கிள். அவர் கிச்சன் உள்ள நுழைஞ்சாலே வேத்து கொட்டும். அதோட பொண்ணு சமையல் பண்ணுவாரு. பாதி வேர்வு சாப்பாட்டுலயே விழுந்துரும் அங்கிள். அவர் தலையெல்லாம் ஒரே பேனு வேற அங்கிள். அப்படியே ரஜினி மாதிரி சிலிப்ஸ் இருந்தாருன்னா போதும், பேனெல்லாம் கீழே விழுந்துரும். சில சமயம் சாப்பாட்டுல வேற விழுந்துரும் அங்கிள். சாப்பிடாம எப்படி இருக்கிறது? சாப்பிட்டு வைப்போம். தம்பி சாப்பிடலையா? இல்லை சாமிண்ணே, மத்தியானம் சாப்பிட்டுக்கிறேன். துர்கா, சாப்பிட நேரத்துல ஏன் இப்படி அருவருப்பா பேசுற? என்ன அருவருப்பு? இப்ப பார், அவர் சாப்பிடாமலே போறாரு. நான் என்ன சொன்னேன்? ஹோம்ல நடந்ததுன்னு சொன்னேன். அதுக்காக அங்கிள் சாப்பிடாம போறீங்க? பாருங்க, அது ஒண்ணும் இல்ல. அங்கிள், எங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போறீங்களா அங்கிள்? நான் ஹாய் சபிதா. ஹாய் சபிதா, இதான் துர்கா. காயத்ரி. இது ஸ்வாதி. வினிதா. இது நிரூபா. ஸ்வாதி. துர்கா. பிரியா. இதான் சபிதா ஆண்டி. ஹாய் ஆண்டி. ஹாய் சபிதா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் இவங்களாம் கொஞ்சம் வெளில கூட்டு போறியா? ஓகே ஓகே, வரேன் சாமிண்ணா. ஆண்டி, நீங்க பேண்ட் போடலையா? இதுதாம்மா இவங்க ட்ரெஸ். இவங்க டெல்லி ஆண்டி. டெல்லியா? அப்போ உங்களுக்கு நிறைய கேம்ஸ் தெரிஞ்சிருக்குமே. என்ன கேம்ஸ்? அதுதாம்மா அந்த டிக்கிலோனா. நோ, ஐம் சாரி ஆண்டி, ஷாப்பிங் போலாமா ஆண்டி? நோ, ஐ காண்ட். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமாம்மா, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வருத்தப்படாதீங்கம்மா, உங்களை நான் கூட்டிட்டு போறேன். வேணா சுவாமி அங்கிள், உங்களுக்கே சிரமம். இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். ஓகே. வினி, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். நீ எப்படி இங்க வந்த? நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். வினி, நான் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. நான் என் குரூப்போட பெங்களூர் போகிறேன். நீ என் கூட வரணும். எப்படி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு வர்றது? அதை நீ தான் முடிவு பண்ணணும். சண்டே நைட் 11:30க்கு நான் வரேன். நீ உன் முடிவு சொல்லணும். பாய்.
மிஸ்டர் ராஜ் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ வித் அஸ். உங்கள் கம்பெனி டாக்கோ ஃபுட்ஸ் அமெரிக்காவோட பிஸ்னஸ் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் சக்தி, உங்களை பற்றி பேப்பரில் படித்தேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. பெரிய மனசா? பரந்த மனசுங்க. நான் இவர் கூட 1ஆம் கிளாஸ் மட்டும்தான் படித்தேன். பாருங்க, கூடவே வச்சிருக்காரு. மிஸ்டர் சக்தி, நம்ம பிஸ்னஸ் டைம்ஸ் பற்றி பேசலாமா? மிஸ்டர் ராஜ், நீங்கள் குடும்பத்தோட நாளைக்கு வீட்டுக்கு லஞ்சுக்கு வாங்க. குழந்தைங்களையும் பார்க்கலாம். அப்படியே சாவகாசமும் பிஸ்னஸும் பேசுவோம். ஓகே? ஹலோ மிஸ்டர் ராஜ். ஹலோ. வெல்கம். என் வைஃப். ஹலோ. குழந்தைங்க. ஹாய். This is Savita. Hi, nice to Raj, meet you. his wife, their children. ஹாய். சபிதா அழகா இருக்காங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? அம்மாவுடைய முகம் திங்கள், வாய் செவ்வாய், கண்ணு புதன், காது வியாழன், மொத்தத்துல அவங்க ஒரு வார கேலண்டர் மாதிரி. சார் டெய்லி இதை கிழிச்சிட்டு இருக்காரு. உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ரொம்ப படாத. அந்த புனிதமான பூங்கால பொழுதுபோக்கா உட்காந்து பேசலாமா? ஓகே. நோ சக்தி, இட்ஸ் டூ ஹாட் தேர். உள்ள போலாம். அம்மா ஏற்கனவே சூடா இருக்காங்க. உள்ள போய் பேசலாமா? கம். ஓல்டான பெரியவங்களா உள்ள போய் பேசுறாங்க. நீங்க எல்லாம் போய் பார்க்ல ஜாலியா விளையாடுங்க. ஒண்ணு கூட அப்பன் ஜாலியாவே இல்ல. ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும். ஏய், அங்கிள் ஃப்ரெண்ட் யாரோ வந்திருக்காங்க. அவங்க பசங்க எல்லாம் கூட வந்திருக்காங்க. வாங்க கீழே போலாம். வேணாம், நாம அங்க போறது அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதோ தெரியாது. வீணா பிரச்சனை வேணாம். இல்ல, கீழே போய் நல்ல பிள்ளைங்களா நடந்து அங்கிள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். இதான் நல்ல சான்ஸ். வாங்க. காயத்ரி சொல்லுது கரெக்ட். அங்கிள் ஏதோ பிசினஸ் பேசிட்டு இருக்காரு. நம்ம பிசினஸ் மைண்ட் யூஸ் பண்ணி அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நீ சும்மா குழப்பாம இருந்தா போறோம். வந்து பாரு அங்கிள் என்ன எப்படி பாராட்டுறாருன்னு. ஐயா, வாங்க முதல்ல கீழே போலாம். இந்தாங்க சுவையான பலரசம். Thank you. ஐ அம் வெரி ஹாப்பி மிஸ்டர் சக்தி. உங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப ஓ தேங்க் யூ. அதை நான் சொல்ல வேண்டியது. இந்த பார்ட்னர்ஷிப்னால நம்ம 2 பேருக்குமே லாபம். ஐ அம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் வெஞ்சர். சூடான பீர் ப்ளீஸ். பை தி பை, மிஸ்டர் பெரேரா நெக்ஸ்ட் வீக் வரார். நம்ம பீர் சாப்பிட்டுக்கிட்டே பிசினஸ் பேசலாமா? யா ஷூர் ஷூர். சியர்ஸ். நீங்க 3 பசங்களுக்கு அம்மான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பாடி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. Thank you. நீங்க எப்ப கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கீங்க? சீக்கிரமே. சக்தி, எப்ப நம்ம கல்யாணம் கேக்குறாங்க? அது வந்து சனி பரமனிச்சம். குரு செவ்வாய்க்கு வரும்போது புதனும் வியாழன் லீவு. அந்த கேப்ல பண்ணிடுவாரு. இல்ல சார்? ஜாக்சன். சாரி சார், உணர்ச்சி நீ வசப்பட்டேன். முதல்ல வெளியே போ. வெளியே போய் ஏதாவது பண்ண போய் இந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்து போ. ரோஜாவை விட மாட்டாரு. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே? லெட்ஸ் கெட் பேக் டு பிசினஸ். ஷூர். லாபத்துல 60% எங்களுக்கு, 40% உங்களுக்கு. இல்ல மிஸ்டர் ராஜ், இந்த பிசினஸ்ல எங்க உழைப்பு தான் அதிகமா இருக்கும். அதனால 60-40ங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகும் அங்கிள். 60 நமக்கு, 40 அவங்களுக்கு. சரி, அங்கிள் குழந்தைங்களாம் கார்டன்ல இருக்காங்க. அவங்களோட போய் விளையாடுங்க. ஹாய். I'm Durga. I'm Nirupa. I'm Swati. I'm Gayatri. நீங்க தான் அனாத ஹோம்ல இருந்து அந்த பசங்களா? ஆமா. சரி வாங்க நாம விளையாடலாம். நாங்க உங்க கூட விளையாட வரல. ஸ்வாதி, ஸ்வாதி நில்லு. ஸ்வாதி, ஸ்வாதி, ஸ்வாதி. பரவாயில்ல விடு, வா போலாம். நீ வரையா? ஓகே.
வாயில கொடுக்க போறியா இல்லையா? குடுக்கலனா நான் அஞ்சனுவேன். அதுக்குள்ள நீ வாயில குடுக்கலனா பாரு. 1 2 3 4. வளர்த்த தோட்டமே கூந்தலில் ஜாக்சன், குழந்தைங்களா இது பின்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருக்க? துர்கா, what in the hell is happening? என்ன இதெல்லாம்? விளையாடுறீங்களா? Stop it. உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே எல்லாம் போச்சு. பேசாதீங்க. உள்ள போங்க. Get into your room now. ஐயோ போங்கம்மா போங்க. I'm terribly sorry, Mr. Raj. Thank you. ஏன் அப்செட்டா இருக்கீங்க? அப்செட் ஆகாம என்ன பண்றது? இவங்களை வச்சுட்டு நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல. பிசினஸ் ஓகே ஆனதும் அவங்கள ஒரு அனாதாசிரமம் அனுப்பிடு. தப்பு. அதெல்லாம் உனக்கு சரியா படல. அப்போ ஹாஸ்டல் இருக்கிற ஸ்கூல்ல பார்த்து சேர்த்துடு. பார்க்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். இரு முதல்ல கவுண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். 1 2 3 4 5. ஆறாவது ஆளுங்க. அங்கிள் அவளுக்கு ஃபீவர் அங்கிள். ஃபீவரா? அங்கிள் நில்லுங்க, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆல் ரைட், நீங்க 5 பேரும் வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஹேய் பிரியா, ஸ்வாதி, துர்கா. ஏய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. வினிதா எங்க? ஜுரமா படுத்துருக்கா. வாங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிடுவோம். இல்ல சுவாமினே, இவங்க எல்லாரும் ஷாப்பிங் கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு. நாங்க அப்படியே வெளியே சாப்பிட்டுக்கிறோம். ஓகே. ஷாப்பிங்கா? ஆமா. ஆண்டி, நாங்க எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா ஆண்டி? எது கேட்டாலும் வாங்கி தரேன். சுவாமி அங்கிள், உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? உனக்கு என்ன பிடிக்கும்? பொட்டேட்டோ சிப்ஸ். எனக்கும் அதே. ஓகே, போலாமா? வாங்க. பாய் சுவாமி அங்கிள். ஆஷா, நீங்களும் போய் கார்ல உட்காருங்க. என்னண்ணே? இந்த குழந்தைகள் எல்லாம் அம்மா அப்பா இல்லாதவங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் இங்க வந்திருக்காங்க. நம்ம சக்தி தம்பிக்கு இவங்களெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அதனால நீதாமா இங்க அடிக்கடி வந்து இந்த குழந்தைங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும். கண்டிப்பா சுவாமினே, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். வரேன். என்ன சாப்பிடுறீங்க? எனிதிங். டீ காபி, காபி டீ, டீ காபி டீ. காஃபி? ஷூர், காஃபி கொண்டாங்க. மிஸ்டர் சக்தி, உங்கள் கம்பெனி சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்புறம் மிஸ்டர் ராஜ் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். சொல்லாம இருப்பாரா? அன்னைக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சின்னு 2 மணி நேரம் குனிஞ்சிருந்த வேற சுளுக்கெடுத்து நிமித்தினதே நாங்க தானே. ஜாக்சன், கெட் அவுட். அமெரிக்கா கால். மிஸ்டர் சக்தி, ஃபுட் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில் உங்கள் அனுபவம், தமிழ்நாடு மார்க்கெட் சிச்சுவேஷன் கொஞ்சம் சொல்லுங்கள். ஷூர். வினிதா, காலையிலிருந்து சாப்பிடாமையே படுத்திருக்கிறேம்மா, கொஞ்சம் பாலாவது சாப்பிடு. எழுந்துரு. So these statistics and graphs would reaffirm our position in this market. குட் மிஸ்டர் சக்தி. Thanks. அந்த கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண ஃபங்க்ஷனில் ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவோம். ஓகே. இந்த பசங்களை பக்கத்தை வச்சுட்டு சைன் பண்ணும். ஷூர். அவங்க எப்படி? ஓ மிஸ்டர் பெரேரா, நீங்கள் அவங்களை மீட் பண்ணலாம். ரொம்ப நல்ல குழந்தைங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இஃப் இட்ஸ் ஓகே வித் யூ, அந்த கான்ட்ராக்ட் சைனிங் ஃபங்க்ஷனை நான் வீட்லேயே ஆர்கனைஸ் பண்ணுறேன். நீங்களும் அவங்களை மீட் பண்ணலாம். யூ ரியலி லவ் தெம். வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நிமிஷம் வாங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். என்னையா? வினிதா காணமா? வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணாங்க. ஜாக்சன் எல்லாம் ஆஷாவோட ஷாப்பிங் போயிருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னு போகலையா? வீட்லயும் காணமா? என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி போய் என்னென்ன பாரு, நான் உங்களை அனுப்பிச்சிட்டு வரேன். சரி. ஸ்வாதி, இங்க வா. எனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? துர்கா, நீ பாரு. Butterscotch. I'll take strawberry.
ஆண்டி ஐஸ்கிரீம் சூப்பர். அதான் குவாலிட்டி. காயத்ரி, வினிதாக்கு லேசான ஜுரம் தானே? ஆமா ஆண்டி, அவ சீக்கிரமே நல்லாயிடுவா. ஓகே. ஏய், பேசாம ஐஸ்கிரீம் சாப்பிடு. ஏன் ஆண்டி, லவ் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லாம் விட்டு போங்களான்னு? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சும்மா கேட்டேன். நான்லாம் லவ் பண்ண மாட்டேப்பா. அப்படி லவ் பண்ணாலும் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸை விட்டு போவே மாட்டேன். அதெல்லாம் இப்போ சொல்வீங்க, அப்புறமா பார்க்கலாம். கண்டிப்பா ஓடி போயிடுவீங்க. கண்டிப்பா மாட்டேன் ஆண்டி. பார்க்கலாம் பார்க்கலாம். அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இல்லன்னு சொல்லும்போதே போய் சொல்றீங்கன்னு தெரியுது ஆண்டி. யாரை லவ் பண்றீங்க சொல்லுங்க ஆண்டி. இப்போ எதுக்கு உனக்கு? அப்ப நீங்க லவ் பண்றீங்கல்ல? லவ் பண்றேன். அதுக்கு என்ன இப்போ? அப்படி வாங்க வரைக்கே. எப்படி எப்படி? ஆண்டி, யார் ஆண்டி அவரு? டெய்லி பார்த்து பேசுவீங்களா? டெய்லி பார்ப்பேன், ஆனா இதை பத்தி பேச மாட்டேன். என்ன எப்படி ஆண்டி லவ் பண்றீங்க? மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிப்பேன். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சொல்லுங்க ஆண்டி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆண்டி. யார் ஆண்டி அந்த ஹீரோ? சொல்ல மாட்டேன். தெரியாதுன்னு சொன்ன எப்படிமா? தெரியாம தான் அவளுக்கு ஜுரம்னு போய் சொன்னீங்களா? சொல்லுங்க, எங்க அவ? எங்க போயிருக்கா? அவ விவரம் தெரியாத பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என்ன ஆறுது? யார் பொறுப்பு? நீங்களா? அவ இங்க சந்தோஷமா இல்ல, அதனால போயிட்டா. அவ மாத்திரம் இல்ல, நாங்க யாருமே இங்க சந்தோஷமா இல்ல. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இங்க என்ன குறைச்சல்? உங்க ரூம்ல டெக்கரேட் பண்றதுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? வெறும் பணம் மட்டும் செலவு பண்ண போதும் மக்கள். அன்பு பாசம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் அன்பா எங்க கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பீங்களா அங்கிள்? நேத்து அந்த மேனேஜர் பசங்க வந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க மேல ஒரு தப்பு கூட இல்லாம எங்களை திட்டி அமிச்சிங்களே. என்னோட வயலினை தூக்கி தண்ணியில போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? தப்புதாமா. இப்ப அவ எங்க போயிருக்கிறா அத மாத்திரம் சொல்லுங்க. ஓகே, நடந்தது நடந்து போச்சு. நானே தப்பு பண்ணிருக்கலாம், அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வினிதாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். ஒரு வயசு பொண்ணு தனியா போனா என்ன? அந்த ஆபத்தெல்லாம் உங்களுக்கு புரியாது. ப்ளீஸ் சொல்லுங்க, அவ எங்க போயிருக்கான்னு சொல்லுங்க. வினி குமாரோட பெங்களூர் போயிருக்கா. குமாரா? யார் இந்த குமார்? அவன் வினி ஃப்ரெண்டு, விக்கி கேங்ல இருக்கான். இப்ப எங்க இருக்காங்க? ஏய், இது ஏன் பேர் மேன்? இங்க யாருக்கும் சொந்தமானது எதுவும் கிடையாது, யாருக்கும் நிரந்தரமானது எதுவும் கிடையாது. சந்தோஷன்றது எல்லாருக்கும் பொதுவானது. இன்னொரு பாட்டில் பியர் குடியா? ஓகே சார். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ப கோயில். எப்படின்னா இயேசு, அல்லாஹ், இந்து மத சாமிக எல்லாமே நம்ம தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதி மதம் வேதம் எதுவுமே கிடையாது. சாரி, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்னன்னா நம்ம கூட சேர்ந்திருக்கிற ஒரு புது கெஸ்ட், ஸ்பெஷல் கெஸ்ட் வினிதாக்காக we are going to celebrate. Okay, right? Cheers. Cheers. 1 minute. இதை குடிக்கிறதா இருந்தா நீ வீட்லயே குடிக்கலாமே, இங்கேயே வரணும். இதை குடி. குடி ப்ளீஸ். சுமாரு. இப்ப நீ குடிக்கலன்னா அப்புறம் குமாரு குடி. வினிதா, கிளாஸ் கிழவை எங்க போலாம்? நாங்க வரல. ஏய், யார் நீ? அவதான் வரமாட்டேன்னு சொல்றல்ல, வினையா வற்புறுத்துற. யார் சந்தோஷத்தை யார் கெடுத்தாலும் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? வினிதா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது. குடு, எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிக்கலாம்.
என்ன மேன், இந்த கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது. இதுக்குள்ள யார் வேணா வரலாம், ஆனா வெளியே போனேன்னா அது நான் தான் முடிவு பண்ணும். நான் பேசிட்டே இருக்கேன்ல, நான் என்ன கேன பையன் பேசிட்டு இருக்கேன் நினைச்சியா? வா. ஏய், உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். இவனுங்கெல்லாம் தண்டச்சோருங்க. நீ போலாம். குட் லக்.